தங்கம் மற்றும் வெள்ளி இன்றைக்கு விலை சரிந்திருக்குது. அப்புறம் கச்சா எண்ணெய் விலையும் சரிந்திருக்குது. பங்கு சந்தையில நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் கொஞ்சம் உயர்வை சந்தித்திருக்கிறது. நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்வாயிட்டு இருக்குது. இதை பற்றின முழு வீடியோவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்டேட் என்ன இருக்குன்ட்டு. வணக்கம் மக்களே, நான் முத்து. இது முத்து ஆஃபீஷியல் டாட் இன். இன்றைக்கு மே 22க்கான சுருக்கமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தங்கம் பார்த்தோம்னா 24 கேரட் கோல்டு 1 கிராம் 31 ரூபாய் சரிந்து இன்றைக்கு 15,994 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 22 கேரட் தங்கம் 1 கிராம் 22 ரூபாய் சரிந்து 14,661 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. எம்சிஎக்ஸ் கோல்டு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் 10 கிராம் தங்கம் 250 ரூபாய் சரிந்து 1,27,900 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வெள்ளி பார்க்கும்போது வெள்ளி 1 கிராமுக்கு இன்றைக்கு 80 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி இன்று 285 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. எம்சிஎக்ஸ் சில்வர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கு 1 கிலோ வெள்ளி 800 ரூபாய் சரிந்து 2,73,666 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பங்கு சந்தை பார்க்கும்போது சென்செக்ஸ் பார்த்தோம்னா சென்செக்ஸ் 335 புள்ளிகள் உயர்ந்து இன்றைக்கு 75,570 புள்ளிகள் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் நிஃப்டி பார்க்கும்போது 104 புள்ளிகள் உயர்ந்து இன்றைக்கு 23,659 புள்ளிகள் ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் கச்சா எண்ணெய் பார்க்கும்போது சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பார்த்தோம்னா, அதாவது பிரெண்ட் குரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு $2 சரிந்து இன்றைக்கு ஒரு பேரல் $104 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் இந்தியன் பேஸ்கெட் குரூட் ஆயில் பார்த்தோம்னா ஒரு பேரல் $107 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தவரை இன்றைக்கு 35 காசுகள் உயர்ந்திருக்குது. இதனால் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பார்க்கும்பொழுது 96 ரூபாய் 20 காசுகளாக இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரியான டெய்லி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முத்து ஆஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.